Welcome back students to Shankar's physics tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 11 physics chapter 3 laws of motionல இருந்து particle moving in an inclined plane தான் பார்க்க போறோம். First inclined planeனா என்ன அப்படினா இப்போ plane வந்து ஒன்னு ஹரிசான்டலா இருக்கலாம் அல்லது வெர்டிகலா இருக்கலாம். இப்போ இதுல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரோல் ஆகி போச்சுனா மூவ் ஆகும் பொழுது ஹரிசான்டல் சர்ஃபேஸ்ல மூவ் ஆகுதுங்கறோம். அதே சமயம் along y axis வழியா that is vertically அந்த பார்ட்டிகிள் வந்து மூவ் ஆகும்போது motion along vertical plane அப்படினு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல ரெண்டுமே இல்லாம இந்த சர்ஃபேஸ் இருக்குல இப்போ ஒரு சர்ஃபேஸ் எடுத்துட்டோம்னா அதோட some angle மேக் பண்ணிட்டு இருந்ததுனா earlier கேஸ்ல இந்த θ வந்து 0வா இருக்கும் horizontal surfaceக்கு vertically இருக்கும்போது சர்ஃபேஸோட மேக் பண்ணக்கூடிய angle வந்து 90 டிகிரியா இருக்கும். இந்த இடத்துல ரெண்டுமே இல்லாம some angle θ வந்து மேக் பண்ணும்போது இந்த சர்ஃபேஸ் நம்ம வந்து என்ன சொல்றோம் inclined surface அப்படினு சொல்றோம். ஓகே இப்போ இதுல ஒரு மாஸ் நம்ம கன்சிடர் பண்றோம். அதோட மாஸ் வந்து m இருக்கு. இது வந்து இந்த frictionless surfaceல மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான அசம்ப்ஷன் இப்போ பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நம்ம அசம்ப்ஷன்ஸ் எடுத்துட்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்காக நம்ம சில அசம்ப்ஷன்ஸ் எடுத்துட்டு வரோம். ஏன்னா இப்போ ஃப்ரிக்ஷன் இருந்தா இந்த ஃப்ரிக்ஷனோட பாராமீட்டரையும் நீங்க இந்த லாஸ் ஆஃப் மோஷன் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய லாஸ் ஆஃப் மோஷன் எல்லாத்துலயுமே நம்ம இன்க்ளூட் பண்ற மாதிரி ஆயிடும். ஓகே சோ இன் ஆர்டர் டு அவாய்ட் கன்ஃபியூஷன் இந்த இடத்துல இந்த மூவ் ஆகக்கூடிய சர்ஃபேஸ் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸா இருக்கு. ஓகேவா and then நம்ம பார்த்தோம் theta is the angle made by the inclined plane. ஓகே இப்போ இந்த மாஸ் மூவ் ஆயிட்டு இருக்கும் பொழுது ஆகிறதுக்கு முன்னாடி just let us find என்னென்ன forces வந்து acting on the object அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். so forces acting on the mass m என்னென்ன நமக்கே தெரியும் downward gravitational force வந்து act ஆகும். this is mg. ஓகே அடுத்தது இன்னொன்னு என்னது இந்த மாஸ் வந்து இந்த சர்ஃபேஸோட கான்டாக்ட்ல இருக்கறனால ஒரு நார்மல் ஃபோர்ஸ் பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் வந்து ஆக்ட் ஆகும். அது வந்து n. சோ ஒரு ஃபோர்ஸ் வந்து downward gravitational force mg and இன்னொன்னு என்ன உங்களுக்கு the normal force perpendicular to the surface. So normal force n perpendicular to the surface, the inclined surface. Okay, perpendicular to the surface. இந்த ரெண்டு forces act ஆகுது. இந்த forces தான் என்ன டிசைட் பண்ணுனா இந்த ஆப்ஜெக்ட் வந்து downwards மூவ் ஆகும்போது acceleration of the object என்னவா இருக்கும் அப்படிங்கறதையும் எந்த ஸ்பீட்ல the speed with which the mass is going to just going to touch the bottom இந்த ரெண்டு பாராமீட்டரையும் டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் எது அப்படினு பாத்தீங்கன்னா அது வந்து force. okay the force decides the acceleration of the object with which the body moves அப்புறம் the speed with which the mass of the body touches the ground. இந்த ரெண்டு ஃபேக்டரையும் டிசைட் பண்ணக்கூடியது வந்து இந்த force தான். ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பாடி டயகிராம் நம்ம forces acting on the mass கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணனும் we have to draw the free body diagram. so FBD வரையலாம். so free body diagram தான் in short நம்ம என்ன சொல்றோம் FBD. நம்ம என்ன பண்றோம் we are freeing the object from all other forces. இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேல எக்ஸர்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் மட்டுமே நம்ம கன்சிடர் பண்றோம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் மேல மற்ற சர்ஃபேசஸ் மேல எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு ஒன்லி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த மாஸ் m தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அந்த மாஸ் பாயிண்ட் மாஸா நம்ம கன்சிடர் பண்றோம். so this is the mass m. இது மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது downward gravitational force mg. அடுத்தது ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. okay this is the free body diagram. இப்போ அடுத்தது என்ன free body diagram வரைஞ்சாச்சு forces acting on an object கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது choosing the inertial frame or inertial coordinate system. okay choosing the inertial frame or coordinate system. so நம்ம என்ன coordinate system choose பண்ண போறோம் அதை என்ன மாதிரி நம்ம tilt பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு. so எந்த கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஓகே இப்போ இந்த இடத்துல ரெண்டு விதமா சூஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து இதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு இல்லையா இப்போ இந்த இதுதான் mg ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு தெரியும் mg. ஓகே சோ இது வந்து பர்பெண்டிகுலரா இருக்கா
ஸோ இதை வந்து ஒரு ஆக்சிஸாக நான் எடுத்துக்கிறேன். அப்போ இது ஒய் ஆக்சிஸ் ஆகும், இதை வந்து நான் எக்ஸ் ஆக்சிஸ் ஆகும் நார்மலாக நம்ம எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். தட் இஸ் கேஸ் 1. இன்னொரு கேஸ் என்ன எடுத்துக்கலாம்னா, இந்த இன்க்ளைன் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அது இங்கே வரைஞ்சிருக்கேன். திஸ் இஸ் மாஸ் எம். இந்த இன்க்ளைன் சர்ஃபேஸை வந்து நான் எக்ஸ் ஆக்சிஸ் ஆகும், ஓகே, நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லையா, அதை வந்து நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை வந்து ஒய் ஆக்சிஸ் ஆகும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ இது நெகட்டிவ் ஒய், இது பாசிட்டிவ் ஒய், இது பாசிட்டிவ் எக்ஸ், இது என்னவா இருக்கும், திஸ் இஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கும். அப்போ என்னோட கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படி இருக்கு, இன்க்ளைன்டு பிளேன் வழியாக நம்ம கோஆர்டினேட் சூஸ் பண்ணுறதுனால திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் வுட் பி ஒய் ஆக்சிஸ். ஓகே, இப்போ நமக்கு நார்மல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு, அலாங் தி ஒய் ஆக்சிஸ் ஆக்ட் ஆகுது. whereas இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் பர்பண்டிகுலர், ஓகே, டு திஸ் சர்ஃபேஸாக இருக்குது. அப்போ இது வந்து அலாங் த ஒய் ஆக்சிஸ் இட் இஸ் கோயிங் டு மேக் சம் ஆங்கிள். அந்த ஆங்கிள் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த எம்ஜியை நான் என்ன பண்ணுறேன், இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த இன்க்ளைன் சர்ஃபேஸோட பாட்டமை டச் பண்ணுறேன். இப்போ முன்னாடியே பார்த்தோம் இன்க்ளைன் சர்ஃபேஸ் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்ன, திஸ் இஸ் தீட்டா. இது ஒரு பர்பண்டிகுலர் தானே, அப்போ இது எவ்வளவா இருக்கும், 90 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும், இந்த ஆங்கிள், திஸ் இஸ் கன்சிடர் திஸ் அஸ் அ ட்ரையாங்கிள். அப்போ மொத்த ஆங்கிள் எவ்வளவு, 180 டிகிரி. 180 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள் தீட்டா 1 எடுத்துக்கலாம். அப்போது 180 டிகிரி இஸ் ஈக்குவல் டு தீட்டா 1 ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா, மூணு சேர்ந்து தான் இந்த 180 டிகிரி. ஓகேவா, அப்போ இது 180 தெரியும், இது வந்து தீட்டா தெரியும், இதுதான் தீட்டா 1. அப்போ தீட்டா 1 கண்டுபிடிக்கலாமா. ஸோ தீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு இந்த 90 அண்ட் ப்ளஸ் தீட்டாவை அந்த சைட் கொண்டு வரும். அப்போ 180 மைனஸ் 90 மைனஸ் தீட்டாவாக இருக்கும். ஸோ விச் இஸ் சிம்ப்ளி உங்களுக்கு தீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு, நம்ம ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணோன்னா வி வில் கெட் 90 மைனஸ் தீட்டா. ஸோ அப்போ தீட்டா 1ங்கிறது என்னது, தீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் தீட்டா. ஓகே, சரி, இப்போ தீட்டா 1 என்னங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இந்த பிளேன் எடுத்துக்கோங்க, இது ஒய் ஆக்சிஸ், இது இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ்னா இந்த ரெண்டும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னவா இருக்கும், 90 டிகிரி. அப்போது இந்த ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டானா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும், ஆப்வியஸ்லி தீட்டாவாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஃப்ரம் த ட்ரையாங்கிள் வி ஃபவுண்ட் திஸ் ஆங்கிள். இதை வந்து நம்ம தீட்டா 2ன்னு எடுத்துக்கலாம். தீட்டா 2 இஸ் ஈக்குவல் டு தீட்டா. அப்போ இந்த தீட்டாங்கிறது என்ன, இட் இஸ் நத்திங் பட் த ஆங்கிள் மேட் பை தி inclined plane. ஓகே, the inclined plane என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதோ அதே ஆங்கிள் தான் வந்து இந்த mgங்கிற ஃபோர்ஸ் வந்து along y axis மேக் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ again I am drawing this. Okay, this is my mass m. ஸோ இது வந்து தீட்டா, இது நார்மல். அப்போ இங்கே ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் நார்மல், இது வந்து எம்ஜி. ஓகே, இது தீட்டா, அதை கண்டுபிடிச்சிடல. அப்போ இந்த பேராமீட்டர் வந்து என்னவாக இருக்கும், எம்ஜி காஸ் தீட்டாவாக இருக்கும். ஓகே, இந்த பேராமீட்டர் என்னவாக இருக்கும், இட் இஸ் எம்ஜி சைன் தீட்டா. அப்போது ரிசால்விங் த எம்ஜி காம்பனண்ட், ரிசால்விங் த எம்ஜி காம்பனண்ட்ஸ். ஸோ ரெண்டு காம்பனண்ட்ஸ், ஒன்று வந்து parallel component என்னவா இருக்கும், parallel component is mg sin theta, that is along the inclined plane. Okay, இதுதான parallel component. So along the inclined plane. இன்னொரு component வந்து perpendicular component. இந்த perpendicular component என்னவா இருக்கும், sorry, this is component is mg cos theta. ஓகேவா, சரி, நம்ம இப்போ ரிசால்வ் பண்ணியாச்சு காம்பனண்ட்ஸை. இப்போ நம்ம என்ன பண்ணணும், we have to apply the Newton's second law. Okay, so applying Newton's second law. Okay, first along y axis எடுத்துக்கலாம், along y axis. இப்போ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் நியூட்டன்ஸ் லா அப்ளை பண்ணி வெக்டர் காம்பனண்ட்டில் நம்ம நியூட்டன்ஸ் லா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அலாங் ஒய் ஆக்சிஸ்ங்கும்போது இது உங்களுக்கு தெரியும் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்போ யூனிட் வெக்டர் அலாங் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் என்ன, ஜே கேப். அலாங் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் என்னவாக இருக்கும், மைனஸ் ஜே கேப்பாக இருக்கும். ஸோ என்னோட
y காம்பனண்ட்டில் ஒரு ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் y ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுது, இன்னொரு காம்பனண்ட் வந்து நெகட்டிவ் y ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுது. அப்போ மைனஸ் mg cos theta j cap, ஓகே, ப்ளஸ் உங்களுக்கு n பாசிட்டிவ் j cap தானே, இப்போ கேபிட்டல் N j cap. சரி, this is equivalent to the total mass multiplied by the acceleration due to gravity. Sorry, this is acceleration of the object in the இடத்துல, instead of gravity acceleration of the object. இப்போ இந்த along y axis ஏதாவது மூவ்மெண்ட் இருக்கா? நோ. அப்போ இந்த பராமீட்டர் என்னவாயிடும்? 0 ஆயிடும். ஓகே, அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் mg cos theta plus n is equal to 0. Just we will ignore the unit vectors. அப்போ ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? n is equal to mg cos theta. So this normal force is equivalent to mg cos theta. Okay, அடுத்தது இதே நியூட்டன் செகண்ட் லா in vectorial formula along y axis எழுத போகிறோம். So applying Newton's second law along x axis. இப்போ இந்த மாஸ் வந்து இந்த இன்க்ளைன் பிளேனில் இருக்கும்போது அதோட அக்சலரேஷன் எப்படி இருக்கும்? டவுன்வர்ட்ஸாக இருக்கும், which is a. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக along y axis there is movement, அப்போ அக்சலரேஷனும் இருக்கும். அப்போ அதோட பராமீட்டர் என்ன? ஒரே ஒரு காம்பனண்ட் தான் along x axis ஆக்ட் ஆகுது. அது என்னது? இட் இஸ் mg. பாசிட்டிவ் சைடில் ஆக்ட் ஆகிறதுனால mg sin theta I cap, okay, is equal to mass into acceleration, mass into acceleration of the mass எவ்வளவு? a. ஓகேவா? I cap. the acceleration along this x axis act ஆகிறதுனால I cap. so just ignoring the unit vectors நமக்கு என்ன கிடைக்கும்? so next slideல எழுதுறேன். so mg sin theta is equal to ma. so cancelling m, அப்போ உங்களுக்கு acceleration of the body எப்படி இருக்கும்? or acceleration of the mass m வந்து of mass m எப்படி இருக்கும்? a is equal to g sin theta. so this a depends upon the angle, inclined angle theta. correct? the inclined angle theta வை depend பண்ணி தான் இந்த acceleration இருக்கு. இப்போ sin theta, அதாவது sin theta, that is theta வந்து 90 டிகிரியாக இருக்கும்போது sin 90 என்னவாயிடும்? உங்களுக்கு 1 ஆகிடும். அப்போ a வந்து என்னவாயிடும்? g ஆகிடும். தட் இஸ் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த இன்க்ளைன் சர்ஃபேஸ் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்தால் உங்களுக்கு சர்ஃபேஸ் என்னவாயிடும்? இந்த மாதிரி பர்பண்டிகுலர் ஆகிடும். இன்க்ளைண்டாக இல்லாமல் முன்னாடி எப்படி இன்க்ளைண்டாக இருக்குது, இப்போ பெர்பண்டிகுலர் ஆகிடுது. அப்போது இந்த ஆப்ஜெக்டை நான் ரிலீஸ் பண்ணேன்னா அதோட ஆக்சலரேஷன் எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்போது? இப்போ தீட்டாங்கிறது வந்து 90 டிகிரியாக இருக்கும் பொழுது. ஓகே, அண்ட் தென் தீட்டா வந்து 0வாக இருந்தால் என்னது? அலாங் த சர்ஃபேஸ். இந்த இன்க்ளைன் பிளேன் வந்து என்னவா இருக்கும்? அலாங் த சர்ஃபேஸ் இருக்கும். அப்போ தீட்டா 0 ஆகிடும். இப்போ ஆக்சலரேஷன் என்ன இருக்கும்? 0வாக இருக்கும். ஏன்னா அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட காம்பனண்ட் வந்து எப்போதுமே 0வாக இருக்கும். ஓகேவா? ஸோ இட் இஸ் சிம்பிளி a is equal to g. அடுத்தது நம்ம கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி the speed of the mass with which it is going to touch the ground அதுதான் பார்க்க போகிறோம். So the speed of the mass m with which it reaches or touches the bottom. Okay, it reaches the bottom அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறோம்? யூஸிங் கைனமேட்டிக் ஈக்குவேஷன். கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸில் 3 ஈக்குவேஷன் பார்த்தோம். இதில் வெலாசிட்டி பேராமீட்டர் என்னங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், அண்ட் தென் அது வந்து ஒரு இன்க்ளைன் பிளேனில் மூவ் ஆகும் பொழுது, ஸோ இதுதான் உங்களுக்கு இன்க்ளைன் பிளேனாக இருக்குது. இப்படி மூவ் ஆகும்போது இட் ட்ராவல் சம் டிஸ்டன்ஸ் இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ் இந்த எல்லா பேராமீட்டரும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி we are going to take one kinematic equation. இப்போ முன்னாடி நம்ம ஏர்லியராகவே பார்த்துருக்கோம், ரைட் ஃப்ரம் லோயஸ்ட் ஸ்டாண்டர்ட். இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஒரு பேராமீட்டர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்? ஆக்சலரேஷன் ஷுட் பி கான்ஸ்டன்ட். அப்போ இந்த மாஸ் எம் வந்து உங்களுக்கு கீழே பாட்டம்க்கு ரீச் ஆகும்போது அந்த ஆக்சலரேஷன் ஆஃப் த மாஸ் வந்து எப்படி இருக்கும்னா
கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்படின்னா தான் நம்ம கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலி அட் ரெஸ்ட்டாக இருக்குது, அதோட இனிஷியல் வெலாசிட்டி u. ஓகே, அது வந்து சர்ஃபேஸை டச் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி v, அது மூவ் ஆகும்போது அதோட அக்சலரேஷன் வந்து a, இட் ட்ராவல்ஸ் அ டிஸ்டன்ஸ் சம் s. ஸோ இந்த 4க்கு ரிலேட் பண்ணி என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம்னா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஓகேவா? ஸோ எஸ்ங்கிறது என்னது? லென்த் ஆர் த டிஸ்டன்ஸ் traveled by the mass in the inclined plane. Okay, so the length or distance traveled in the inclined plane. Other parameters தெரியும். இது வந்து initial velocity, vங்கிறது final velocity. This is the inclined plane. Okay, அப்போ initially the body is at rest. அப்போ u parameter என்னவாயிடும்? 0 ஆயிடும். அப்போ நமக்கு a முன்னாடியே தெரியும், a வந்து g sin theta. So இதை equationல substitute பண்ணலாம். So substituting this, u is equal to 0 and a is equal to g sin theta. நமக்கு equation என்ன இருக்கும்? v square is equal to 2g sin theta into s. So அப்போ what is the velocity? v is equal to square root of 2gs sin theta. Okay.